வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருந்து செகண்ட் டேம் வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தொகுதி 2 டேம் 2 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். கூற்று: விஜயநகரத்தை கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவர்களான ஹரிஹர் புக்கர் இவர்களின் ஆன்மீக குரு வித்யாரண்யர். காரணம்: வித்யாரண்யனுக்கு மதிப்பளிக்கும்படி வித்யாநகர் என பெயர் வைக்கப்பட்டது. பின்பு விஜயநகர் என்று பெயர் மாற்றப்பட்டது. மேலும் விஜயநகரம் வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. பொறுத்துக. மதுரை விஜயம். இந்த நூல் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றதை தெளிவாக விளக்குகிறது. அப்போ மதுரை விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கங்காதேவி. அடுத்தது, ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் பிர்தௌசி. அடுத்தது, சி. பாண்டுரங்கன் மகாமாத்தியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் தென்னாலிராமன். ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருத நாடக நூல் கிருஷ்ணதேவராய. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3, 4. ஆன்சர் ஏ. கிருஷ்ணதேவராய எந்த வம்சத்தை சார்ந்தவர்? துளு வம்சம். ஆன்சர் சி, துளு வம்சம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. திருமலை தேவராயர் துவங்கிய அறவீடு வம்சத்தின் தலைநகர். திருமலை தேவராயர் துவங்கிய அறவீடு வம்சத்தின் தலைநகர். ஆன்சர் சி, பெனுகொண்டா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. விஜயநகர அரசாட்சியின் சரியான வரிசை. ஃபஸ்ட்டு பேரரசு, 2வது மண்டலம், 3வது நாடுகள் அல்லது மாவட்டம், ஸ்தலம் அல்லது வட்டம், அடுத்தது கிராமம். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. அரசர்களை வரிசைப்படுத்துக. பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு கிருஷ்ணதேவராயர், அடுத்தது அச்சுதாராயர், 1ஆம் வேங்கடர், 4வது சதாசிவராயர். 1 கிருஷ்ணதேவராயர், 2வது அச்சுதாராயர், 1ஆம் வேங்கடர், சதாசிவராயர். ஆன்சர் ஏ. அடுத்தது, போர்களை பொறுத்துக. தலைக்கோட்டை போர் எப்போ நடந்ததுன்னா 1565. அப்போ 2, கண்வா போர் 1527. 1, சந்தேரி போர் 1528. 4, கால்டிகட் போர் 1576. அப்போ 3, மறுபடியும் பாருங்கள். தலைக்கோட்டை போர் 1565, கண்வா போர் 1527, சந்தேரி போர் 1528, கால்டிகட் போர் 1576. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் பி. அடுத்தது 8. ஆ. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. சரி. தற்போது யுனெஸ்கோ இதை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. சரி. அப்போ 2மே சரி. சரி, ஆவும் சரி. ஆன்சர் சி. அடுத்தது 9. விஜயநகர கட்டடக்கலை தூண்களில் அதிகம் காணப்படும் விலங்கு எது? குதிரை. விஜயநகர கட்டடக்கலை தூண்களில் அதிகம் காணப்படும் விலங்கு குதிரை. ஓகேங்களா? 10வது, யார் இவர்? ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்த 1ஆம் தேவராயருக்கு பின் பொறுப்பேற்றவர்.
சங்க வம்சத்தின் தலை சிறந்த அரசர். தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை படையில் வைத்திருந்தவர் யார்? இரண்டாம் தேவராயர். ஆன்சர் டி, இரண்டாம் தேவராயர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. விஜயநகரம் மற்றும் பாமினி அரசர்களின் அமைச்சர்களை பொறுத்துக. நிதி அமைச்சர். நிதி அமைச்சர்லாம் யார்? ஓகேங்களா? அமீர் இ ஜம்லா. ஜம்லா. அடுத்தது உதவி நிதி அமைச்சர் நசீர். அப்போ 3,1. அடுத்து பாருங்க, வெளித்துறை அமைச்சர் வாசிர் இ அசாரப். 3, இல்லை 2, அடுத்து பாருங்க, ஓகேங்களா? காவல்துறை தலைவர் நகர குற்றவியல் நடுவர். நகர குற்றவியல் நடுவர் கொத்தவால். அப்போ 5, அடுத்து பாருங்க, கிராம தலைவர் சட்ட ஒழுங்கு பராமரித்தவர் கவுடா. அப்போ 4. அப்போ ஆன்சர் 3, 1, 3, 1, 2, 5, 4. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. பொறுத்துக. கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர். கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் முதலாம் தேவராயர். அப்போ 2, இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தி முறையை தொடங்கி வைத்தவர் இரண்டாம் தேவராயர். அப்போ 4, பாமினி சுல்தான் முகமது ஜாவை சிறையிலிருந்து மீட்டு மீண்டும் அவரை அரியணையை ஏற்றியவர் கிருஷ்ண தேவராயர். அப்போ 1, அடுத்தது சங்க வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்சர். அப்போ 3, அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் பி. அடுத்து 13. விஜயநகர பேரரசின் ஆட்சியில் போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் என்ன கட்டப்பட்டதாக அப்துல் ரசக் என்ற பாரசீக பயணி குறிப்பிடுகிறார்? மிக பெரிய ஏரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14. கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கீழ்கண்ட எந்த தொழிலை முறைப்படுத்துகின்றன? கைவினை மற்றும் குடிசை தொழில்கள். அப்போ ஏ மற்றும் பி. ஆன்சர் சி. 15. பெரியாழ்வரின் மகளான கோதை தேவி பற்றிய நூலான அமுக்த மால்யுதா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். அப்போ அமுக்த மால்யா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள் என்ற நூலை கிருஷ்ணதேவராயர் எந்த மொழியில் எழுதினார்? தெலுங்கு மொழி. ஆன்சர் டி, தெலுங்கு மொழி. 16. சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா ஆகியோர் எந்த மொழியில் மொழியாக்கம் செய்தனர்? தெலுங்கு. ஆன்சர் தெலுங்கு. அடுத்து 17வது கொஷின். 1347 தௌலாபாத்திலிருந்து தன் தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றியவர். இவர் ஹாசன் கங்கு என்று அழைக்கப்படுகிறார். அலாவுதீன் ஹாசன் பாஷன் ஷா. அலாவுதீன் ஹாசன் பாமான் ஷா. அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா. ஆன்சர் 18. லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடியை பாபர் பானிபட் போரில் வென்ற ஆண்டு. இப்போ பானிபட் போர் 1526. 19. இந்தோ சாராசானி கலை வடிவம் என்பது இந்திய
பாரசீக கட்டடப்பாணி. இந்திய பாரசீக கட்டடப்பாணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. விஜயநகரோடு போரிட்டு இழப்பீடாக கிடைத்த பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை பாமினி சுல்தானின் அரியணையாக ஆக்கியவர். முதலாம் முகமது ஷா. 21. பச்சை கலந்த நீல வண்ண கல்லால் ஆன அரியணையை பற்றி தம் நூலில் குறிப்பிட்டவர் யார்? ஷா நாமா. அதாவது பிர்தௌசி அப்படிங்கிற நூலில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. பாமினி அரசரின் அமைச்சர்களை பொறுத்துக. வக்கீல் ஊஸ் சல்தானா அப்படிங்கிறது ஓகேங்களா, அரசனின் பிரதம அல்லது முதலமைச்சர். இவர் அரசருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர். அடுத்து பாருங்க பேஸ்வா ஒரு நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுபவர். அடுத்து பாருங்க வசிரிக்குள்ங்கிறது ஏனைய அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிடுபவர். சாதர் இ ஜாகன் அப்படின்னா தலைமை நீதிபதி, சமய மற்றும் அரசியல் அமைச்சர். அப்போ வரிசையாக இருக்குது ஓகேங்களா, 1, 2, 3, 4. ஆன்சர் பி. 21. முகமது கவானின் இராணுவ அறிவு நுட்பத்திலும் அவரின் மேதமையிலும் அவரின் திறமையை பார்த்த எந்த பாமினி அரசர் அவரை பிரதம அமைச்சராக பணியமர்த்தினார்? 3ஆம் முகமது. ஆன்சர் டி. 3ஆம் முகமது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்தவும் பற்றி விளக்கவும் எந்த நாட்டு வேதியியல் அறிஞர்களை வர செய்தார்? பாரசீகம். 25. பாமினி அரசர்களின் கட்டடக்கலை அதிகமாக காணப்படும் இடம்? குல்பர்கா. 26. சிறந்த கவிஞர், சிறந்த மொழி அறிஞராக விளங்கிய பாமினி அரசுகள் சுல்தான் யார்? இவர் பாமினி அரசின் 8வது சுல்தான் ஆவார். சுல்தான் பிரோஸ். 27. முகலாயர்களின் தலைநகரம் ஆக்ரா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. உலக புகழ்பெற்ற 3000 கையெழுத்து பிரதிநிதிகளை கொண்ட மதரசா கல்வி நிலையம் பீடாரில் அமைத்தவர்? முகமது கவான். அடுத்தது 29. சங்க வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் ஓகேங்களா, அதாவது சங்க வம்சத்தில் ஓகேங்களா சிறந்த ஆட்சியாளர் 2ஆம் தேவராயர். 30. முகலாய அரசர்களின் சரியான வரிசையை பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாபர், அக்பர், ஜஹாங்கீர், ஹுமாயூனு, அவுரங்கசீப்பு, ஷாஜகான் ஓகேங்களா. ஷாஜகான் இது தவறு. கடைசியில் அவுரங்கசீப்பு தான் ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பாபர் ஓகேங்களா, 2வது ஹுமாயூனு, 3வது அக்பர், 4வது ஜஹாங்கீர், 5வது ஷாஜகான், 6வது அவுரங்கசீப்பு. அப்போ ஆன்சர் டி. ஃபஸ்ட்டு பாபர், 2வது ஹுமாயூனு, 3வது அக்பர், 4வது ஜஹாங்கீர், 5வது ஷாஜகான், 6வது அவுரங்கசீப். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, முகலாய அரசர்களின் ஆண்டுகளை பொறுத்துக. முகலாய அரசர்களுடைய ஆண்டுகளை பொறுத்துக. பாருங்க, பாபர் 1526 1530 வரை. ஹுமாயூனு 1530 1540 வரை. மீண்டும் 1555 1556 வரை. அடுத்தது அக்பர் பாருங்க, 1556 1605 வரை. அடுத்து ஜஹாங்கீர் 1605 1627 வரை. அடுத்தது ஷாஜகான் 1627 1658 வரை. அடுத்து அவுரங்கசீப்பு
1658 1777 வரை. அப்போ வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32. பாபர் பற்றிய கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? சரியான கூற்று எது? பாபர் தைமூரின் தந்தையர் வழி கொள்ளு பேரன். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் ஆவார். அவரது முழு பெயர் ஜஹீருதீன் முகமது பாபர். ஜஹீருதீன் என்பதன் பொருள் நம்பிக்கையின் காப்பாளர் என்பதாகும். 2. செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு. இவர் பிறந்த நாள் 1483 பிப்ரவரி 14. 1483 பிப்ரவரி 14. மத்திய ஆசியாவில் பர்கானாவை பரம்பரையாக சொத்தாக பெற்றவர். இவர் பின் காபூலில் ஆட்சி பொறுப்பேற்றார். சரி. பாபர் கட்டடக்கலையை அறிமுகம் செய்தவர். சரி. பாபரின் சுயசரிதை துசுக்கி இ பாபரி. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து 34. பால கீசார் என்ற உயரமான இடத்தை உடைய கோல்கொண்டா கோட்டை தொடர்பான கட்டடக்கலை பெயர் பெற்றது. ஒளி. ஆன்சர் ஏ, ஒளி. அடுத்து பாருங்க 34. கோல்கொண்டா கோட்டையை அமைந்துள்ள இடம். கோல்கொண்டா கோட்டை அமைந்துள்ள இடம் ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில். ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில். கொஸ்டின் நம்பர் 35. 216 அடி 216 அடி இன்ட்டு 16 அடி என்ற அளவில் 1367 மகா மசூதியை குல்பர்காவில் கட்டியவர். முதலாம் முகமது ஷா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. பாமினி அரசர்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பாமன் ஷா, அடுத்து முதலாம் முகமது ஷா, அடுத்து முஜாகித், அடுத்து இரண்டாம் முகமது, மூன்றாம் முகமது. ஆன்சர் டி. 37. டேஸில் நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. இப்போ எந்த ஆண்டு? 1526. 38. ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்தில் பாபர் தோற்கடித்தார். இது கன்வா போர் எனப்படும். இது நடைபெற்ற ஆண்டு 1527. 1527. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 39. அக்பர் மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவை தோற்கடித்தார். சரி. அக்பர் அகமது நகர் அரசின் பகிர ஆட்சியாளர் ராணி சாந்த் பிபி காட்டிய வலுவான போர் எதிர்ப்பால் அவருடைய அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார். சரி. அப்போ ஆவும் சரி. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 40. குரு ராம்தாஸுக்கு அக்பர் பரிசாக வழங்கிய எந்த இடத்தில் ஹர்மித்ரா சாஹிப்பின் கருவறை கட்டப்பட்டது? ஆன்சர் அமிர்தசரஸ். ஆன்சர் ஏ, அமிர்தசரஸ். 41. 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றியவர். இவர் சூர் வம்சத்தை சார்ந்தவர். யாருன்னா ஹெமு. ஹெமு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 42. சரியான தொடரை காண்க. சரியான தொடர் பாருங்க. 1556 இரண்டாம் பானிபட் போரில் ஹெமுவை கொன்றவர் பைரம் கான். யாரு? பைரம் கான். இரண்டாம் பானிபட் போரில். ஆன்சர் டி. 43. 1576 ஹால்டிகட் போரில் அக்பர் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்று சேத்தக் என்ற தனது குதிரையின் தப்பி காட்டிலிருந்து மீண்டும் போரை தொடர்ந்தவர் யார்? ராணா
பிரதாப் சிங். ஆன்சர் பி ராணா பிரதாப் சிங். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. வாள் வலிமையினால் பெறப்படும் ஆதாயங்களை விட அன்பின் மூலம் பெறப்படும் ஆயுதங்களில் ஆயுள் அதிகம் என்று கூறிய அக்பர் இறந்த ஆண்டு மற்றும் அவர் உடலடக்கம் செய்யப்பட்ட இடம் ஆக்ராவுக்கு அருகிலுள்ள டேஸ் மற்றும் அக்பரின் கல்லறை பணிகளை நிறைவு செய்தவர். அப்போ பாருங்க, 1605 அவர் இறந்த இடம் சிக்கந்தர், அவருடைய கல்லறையை பணியை ஜஹாங்கீர். அப்போ ஆன்சர் ஏ. 45. இந்துக்கள் மீது இருந்த சசியா வரியை நீக்கியவர் யார்? அக்பர். மீண்டும் சசியா வரியை கொண்டு வந்தவர் அவுரங்கசீப்பு. இந்துக்களை அரச பணிகளை அமர்த்துவதை தவிர்த்தவர் அவுரங்கசீப்பு. அப்போ ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. அக்பர் அரசவையில் இருந்த அமைச்சர்களை பொறுத்துக. சிறந்த கதையாசிரியர் யார்? பீர்பால். அப்போ 2, பாடலாசிரியர் இசை மேதை தான்சன் 1, ஓவியர் தஸ்வந்த் 3, வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் 4. அப்போ ஆன்சர் 2, 1, 3, 4. ஆன்சர் சி. அக்பரால் கட்டப்பட்ட இபத்கானா மண்டபம் உள்ள இடம் எங்கே இருக்கு? பதேபூர் சிக்ரி. பதேபூர் சிக்ரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. அரசர்களின் முழு பெயர்களுடன் அவர்களின் பட்ட பெயர்களை பொறுத்துக. பாருங்க, ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர் நம்பிக்கையை காப்பவர். சலீம் நுருதீன் முகமது ஜஹாங்கீர் உலகை கைப்பற்றியவர். ஷாஜகானுடைய இயற்பெயர் குர்ரம், உலகின் அரசர். அவுரங்கசீப் ஆலம்கீர். ஆலம்கீர் என்றால் உலகை கைப்பற்றியவர். நூர்ஜஹான் மெகரன்சியா. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3, 4, 5. ஆன்சர் ஏ. 49. அரியணையை கைப்பற்ற முயற்சித்த தன் மகன் குஸ்ருவிற்கு உதவினார் என்பதற்காக யாரை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார்? சீக்கிய குரு தலைவர் குரு அர்ஜன் சிங். குரு அர்ஜன் சிங். அடுத்த கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் நம்பர் 50. இங்கிலாந்து அரசர் முதலாம் சேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யார் ஆட்சியில் இருக்கும்போது வருகை புரிந்தார்? மேலும் அவரின் அனுமதி பெற்று ஆங்கிலேயர்கள் தமது முதல் வணிகத்தை சூரத்தில் நிறுவினர். ஜஹாங்கீர். யார்? ஜஹாங்கீர். 51. ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் தன் வாழ்வின் எத்தனை ஆண்டுகளாக ஷாஜகான் ஒரு கைதியாக கழித்தார்? 8 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு? 8 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. தம்முடைய சகோதரர்களுக்கான தாரா, சூஜா, முராத் ஆகியோரை கொன்று அரியணை ஏறியவர் அவுரங்கசீப்பு. கொஸ்டின் நம்பர் 53. அவுரங்கசீப் தக்கான செல்ல காரணமாக இருந்த சிவாஜி மற்றும் அக்பர் இவர்களுடன் ஒப்பந்தம் நிறைவேறிய ஆண்டு 1689. 54. 1689. அவுரங்கசீப் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை நிறுவிய இடம் ஓகேங்களா? பாண்டிச்சேரி. பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி தான் முதன்மை மையம். அடுத்து பாருங்க, முகலாயர்களின் ஆட்சி முறையை வரிசைப்படுத்துக. பாருங்க, ஃபஸ்ட்டு பேரரசு, சுபா, சர்க்காரு மாவட்டம், பர்கானா கிராமம். ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 56. முகலாய பேரரசின் பெருநகரங்களை நிர்வகித்தவர்? கொத்தவால். ஆன்சர் டி. கொத்தவால். 57. மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர்? அக்பர். இதில் சாட்டு என்பது அவரவர் குதிரையை குறிக்கும். இதேபோல் சவார் என்பது எதை குறிக்கிறது? சவார் என்பது மன்சப்தாரி பராமரிக்க வேண்டிய குதிரைகளின் எண்ணிக்கை.
மன்சப்தாரி பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்களின் எண்ணிக்கை. அப்போ ரெண்டுமே சரி, ஏ மற்றும் பி. ஆன்சர் சி. 58. யாருடைய ஆட்சி காலத்தில் திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது? அக்பருடைய காலம். ஆன்சர் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. ஆ. அக்பரின் ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. ஆ சரி. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மல் ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார். சரி. அப்போ ஆன்சர் ஆவும் சரி, ஆவும் சரி. 60. முகலாய பேரரசர் இக்தா முறையை ஜாகீர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். இதன்படி ஆட்சியில் ஜாகீர் என்ற நிலவரி வசூல் செய்யும் முறையை வரி வசூலிப்பவர் யார்? இராணுவ சிவில் அதிகாரி. ஆன்சர் பி, இராணுவ சிவில் அதிகாரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. அக்பர் தீனிலாகி என்ற மதத்தை அக்பர் தீனிலாகி என்ற மதத்தை உருவாக்க முயன்றவர், அதன் பொருள். ஓகேங்களா? தீனிலாகி என்பது தெய்வீக மதம். 62. பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியூர், கியூல், அலிகர் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை கட்டியவர் யார்? பாபர். 63. டெல்லியில் இருந்த தீன் இ பானா என்பது யாருடைய அரண்மனை? பின்பு இது ஷெர்ஷாவினால் இடிக்கப்பட்டது. பின்பு இந்த இடத்தில் ஷெர்ஷா புரணக்கிலா கோட்டையை கட்டினார். புரணக்கிலா கோட்டையை கட்டினார். ஆன்சர் பி, ஹுமாயூனு. 64. ஷெர்ஷா கட்டிய மிக முக்கிய நினைவு சின்னம் அமைந்துள்ள சாசரம் என்ற இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? பீகார். எந்த மாநிலத்தில் உள்ளது? பீகார். அடுத்து 65. சிவாஜியை அடக்க முடியாமல் அவர் மகன் சம்பாஜியை கைது செய்து கொன்றவர்? அவுரங்கசீப். 66. கீழ்கண்டவற்றுள் அக்பரால் கட்டப்படாதது எது? அக்பரால் கட்டப்படாதது ஆக்ராவில் உள்ள நூர்ஜஹானின் தந்தையான இமத் உத் தௌதுல்லா கல்லறை. இது மட்டும்தான் அவர் கட்டலை. ஆன்சர் டி. மற்றது எல்லாமே திவான் இ காசு, சலீம் சிஸ்டியின் கல்லறை, பூலந்தர் வாசா, திவான் இ ஆம், ராஜு மகால், பஞ்சு மகால். இது எல்லாமே பிரமிடு வடிவிலான 5 அடுக்குகளை கட்டிடம் தான் பஞ்சு மகால். மேலே இருக்கிற 3மே ஓகேங்களா அக்பரால் கட்டப்பட்டது. அக்பரால் கட்டப்படாதது ஆன்சர் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 67. சிவாஜியை பற்றிய தகவல்களை பொறுத்துக. சிவாஜியினுடைய தாய் யார்? சிவாஜியினுடைய தாய் ஜீஜாபாய். தந்தை ஜீஜா பான்சுலோ. பாதுகாவலர் குரு தாதாஜி கொண்ட தேவு. சிவாஜியின் மீது செல்வாக்கு செலுத்தியவர் துக்காராம் ராம்தாஸ். சிவாஜியின் படை வலிமை மாவாலிக காலற்படை வீரர்கள். அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3, 4, 5. 68. தன் சகோதரிகளான கம்பாரான், ஹிண்டல், அஸ்காரி ஆகியோருக்கு தான் பெற்ற நாட்டை பிரித்து கொடுத்தவர் ஹுமாயூனு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. டேஸில் சவுசா போர் என்ற இடத்தில், டேஸில் கண்ணோசி போர் என்ற இடத்தில் ஹுமாயூனை தோற்கடித்தவர். ஓகேங்களா? 1559 சவுசா போர், 1540 கண்ணோசி போர். ஓகேங்களா? ஹுமாயூனை தோற்கடித்தவர் ஷெர்ஷா சூரி. ஆன்சர் சி. அடுத்து மராத்திய குடும்பங்களை பொறுத்துக. கேக் வாட் அப்படிங்கிறது பரோடா. அப்போ 2, பான்சிலே நாக்பூர் 1, அடுத்தது கோல்கர் இந்தூர்னு சொல்லுவாங்க 3, சிந்தி அல்லது சிந்தியாங்கிறது குவாலியூர் 5, பேஸ்வாங்கிறது பூனே. அப்போ 4, அப்போ ஆன்சர் 2, 1, 3, 5, 4. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 71. குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்தில் இருந்து
விடுபட போரை அறிவித்தவர் பாஜி ராவ். அடுத்தது 72 கூற்று. சிவாஜி தன் மக்களிடம் கொள்ளையடிக்கப்படுவதையும் சூறையாடப்படுவதையும் தடுக்க 2 வகை வரிகளை வசூலித்தார். ஓகேங்களா? சரி, அந்த 2 வரி பாருங்க. சவுத் என்பது மொத்த வருமானத்தில் 4/1 பங்கு 1/4. சர்தேஷ்முகி மொத்த வருமானத்தில் 10/1 பங்கு. அப்போ 2மே சரி. கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. மராத்தியர்களின் மராத்தியின் ஆட்சியில் இருந்ததை பொறுத்துக. கிராமங்களில் நிர்வகித்தவர் யார்? தேஷ்முக்கு. அப்போ 2 கமா. கிராம தலைவர் பட்டில் 1 ஆவண காப்பாளர் கால்பர் யார்? குல்கர்னி 3 கமா. அப்போ ஆன்சர் 2 1 3. சிவாஜி ஆட்சியில் இருந்த அஷ்டதி பிரான் பொறுத்துக. அஷ்டபிரான் என்ற 8 அமைச்சர்களை தான் அஷ்டபிரான் சொல்லுவாங்க. பிரதம அமைச்சர் அப்படின்னா பாருங்க, பந்து பிரதான் அல்லது பேஸ்வான்னு சொல்லுவாங்க 4 கமா. நிதி அமைச்சர் அமத்தியா அல்லது மஜிம்தார் அப்போ 1 கமா. செயலாளர் சூர்நாவிஸ் அல்லது சச்சிவ் 2 கமா. உள்துறை அமைச்சர் வாக்கிய நாவிஸ் அப்போ 3 கமா. அப்போ ஆன்சர் 4 1 2 3. ஆன்சர் சி. அடுத்து 75. சிவாஜி மகன் சம்பாஜியின் குடும்ப அரசர் யார்? சம்பாஜி கொல்லப்பட்ட போது இவரும் கொல்லப்பட்டார். யார்? கவி கலாஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. கொஸ்டின் நம்பர் 76. சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது எது? பக்கபலமாக இருந்தது காலாட்படை. சிவாஜி அரசவையில் இருந்த அஷ்டபிரான்களின் யார் நவீன கால பிரதமராக இணையாக கருதப்படுகிறார்? பேஸ்வா. யார்? பேஸ்வா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 78. கொஸ்டின் நம்பர் 78. உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டங்கள் ஒன்றான கமுதி சூரிய ஒளி மின் திட்டம் செயல்படுத்தப்பட்ட மாவட்டம். இத்திட்டம் செப்டம்பர் 2016 நிறைவேற்றப்பட்டது. அப்போ எந்த இடம்னா கமுதி, ராமநாதபுரம். 79. உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமான 3 கார்ட்ஸ் நீர்மின் திட்டம் அமைந்துள்ள நாடு சீனா. பாருங்க. அடுத்தது இந்தியாவின் காற்றாலை பண்ணை முப்பந்தஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. அப்போ 3 கமா. ஜெய்சால்மர் ராஜஸ்தான் 1 கமா. பிரம்மன்வேல் தால்கான் அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவோட 2 கமா. தாமன் ஜோதி ஒடிசா 4. அப்போ ஆன்சர் 3 1 2 4. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 80. உலகின் ஆழமான தங்க சுரங்கங்களால் ஒன்றான கோலார் தங்கவயல் உள்ள மாநிலம் கர்நாடகா மாநிலம். தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் அதிகமாக கிடைக்கும் சேர்வராயன் மலை உள்ள மாவட்டம் சேலம். வெண்ஸ் சாம்பல் நிறத்தில் கடினமான பளபளப்புடைய மற்றும் உடையக்கூடிய ஒரு உலோகம் எது அப்படின்னா மாங்கனீசு. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம். இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்பட்ட இடங்களில் தவறாக பொருந்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? தெகிரி அணை உத்தரகாண்ட் சரி. ஸ்ரீசைலம் அணை ஆந்திர பிரதேசம் சரி. சர்தார் சரோவர் அணை குஜராத் சரி. கொய்னா அணை பஞ்சாப் தவறு. அப்போ ஆன்சர் சி மட்டும் தவறு. ஆன்சர் சி மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. அணைகள் அமைந்துள்ள மாநிலங்களை பொறுத்துக. நாகார்ஜுனா சாகர் அணை ஆந்திரா சரி. பக்ரானங்கல் அணை பஞ்சாப். மேட்டூர் அணை தமிழ்நாடு. இடுக்கி அணை கேரளா. அப்போ வரிசை அமைஞ்சிருக்கு 1 2 3 4. ஆன்சர் சி.
இடை இட்டைப்பு அணை அமைந்துள்ள இடம் பிரேசில் பராகுவே பிரேசில் பராகுவே. 87 புவி மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களில் 4வது உலோகமாக கருதப்படுவது இரும்பு. ஆன்சர் இரும்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88 தூய்மையான இரும்புத்தாது மிகவும் மென்மையானது, ஆனால் அதனுடன் எதை சேர்க்கும்போது மிகவும் உறுதியடைகிறது? கார்பன் மாங்கனீசு. அப்போ ஏ மற்றும் பி. ஆன்சர் சி. தமிழகத்தில் அதிகமாக இரும்புத்தாது காணப்படும் இடம் கஞ்சமலை. 90 காஸ்ட்ரோனோமி என்பது கீழ்கண்ட எந்த சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது? கலாச்சார சுற்றுலா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91 முதலிடம் வகிக்கும் நாடுகளை பொறுத்துக. சிலி முதலிடம் வகிப்பது தாமிரத்தில் அதிகம். சீனாவில் தங்கம், மைக்கா, நிலக்கரி. ஆஸ்திரேலியாவில் தங்க இருப்பு அதிகம் உள்ள நாடு. மெக்சிகோவில் வெள்ளி. தென்னாப்பிரிக்காவில் மாங்கனீஸு. அப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4, 5. ஆன்சர் டி. இந்தியாவில் 95% மேல் மைக்கா உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் பொருந்தாத மாநிலம் கர்நாடகா. மீதி எல்லாமே மைக்கா. ஆந்திரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். அதில் பொருந்தாதது கர்நாடகா. 93 மடிந்த கடல் உயிரினங்களில் எலும்பு துண்டுகள் சிதைவுற்று ஏற்பட்ட படிவினால் ஏற்படுத்தப்படுபவை பவள பாறைகள். 94 இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் இடமான திக்பாய் எந்த மாநிலத்தில் உள்ளது? அஸ்ஸாமு. ஆன்சர் ஏ. அஸ்ஸாம் என்ற இடத்துல தான் திக்பாய் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. 95 புதை வடிவ எரிபொருள்கள் ஹைட்ரோ கார்பனிலிருந்து உண்டான என குறிப்பிடப்படுகிறது. இதன்படி முதலில் உருவானது பிட்டு அல்லது முற்றா நிலக்கரி. சுற்றுலா வகைகளில் பழமையானது சமய சுற்றுலா. 97 சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன். இது 24 மணி நேரத்திற்கு குறையாமல் ஓராண்டிற்கு மீகாமல் தனது வழக்கமான சூழலிலிருந்து பயணிப்பதை குறிக்கும் என்ற பழமையான இந்த மொழி சொல் தோன்றியது ஆங்கிலத்திலிருந்து. 98 நிலக்கரி கிடைக்கும் இடங்கள் அமைந்துள்ள மாநிலங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. ராணிகஞ்சி மேற்கு வங்காளம் சரி. ஜரியா, தான்பத்து, பெக்ரோ இதுவும் ஜார்க்கண்டு. நெய்வேலி தமிழ்நாடு. ஓகேங்களா. நாவி அப்படிங்கிறது மும்பை மகாராஷ்டிரா. தப்பு. இது மட்டும்தான் தவறானது. ஆன்சர் டி தவறானது. அடுத்த 99 பாருங்க. ஓகேங்களா. 99 நீர்வீழ்ச்சிகளை பொறுத்துக. தாளையூர் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஓகேங்களா. உள்ள குதிரைவால் போன்ற அமைப்புள்ளது. சோக் நீர்வீழ்ச்சி பிரிவு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இது ராஜா ராணி மற்றும் இடி கர்நாடகாவில் உள்ள சிமாகோ மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கோகாலிகாய் நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் உள்ள காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியான தடையின்றி விழும் நீர்வீழ்ச்சி. அடுத்து தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் உள்ள உயரமான இந்த நீர்வீழ்ச்சி மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகளால் இருந்த நீர் விழுகிறது. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா திருச்சூர் மாவட்டத்தில் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுகிறது. எது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. அப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4, 5. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர். ஓகேங்களா. 88 கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க. நீர் விளையாட்டு புகழ்பெற்ற கலங்கட் அகுதா. இது கலங்கட் அகுதா என்ற கடற்கரை அமைந்துள்ள இடம் கோவா. மலைகளிடம் புனைப்பெயர்களை பொறுத்துக. ஊட்டி என்பது பாருங்க மலைகளின் ராணி. அப்போ 1, கொடைக்கானல் மலைகளின் இளவரசி 2, அடுத்து பாருங்க கோத்தகிரி
பச்சை மலை 4, ஆனைமலை உயர் விளிம்பு 3, ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் 5. அப்போ ஆன்சர் 1, 2, 4, 3, 5. ஆன்சர் சி. காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் அஸ்ஸாம். ஏலகிரியில் டேஸ் கொண்டை வளைவுகளும் கொல்லிமலையில் டேஸ் கொண்டை ஊசி வளைவுகளும் உள்ளன. அப்போ ஏலகிரியில் 14, ஓகேங்களா, கொல்லிமலையில் 70. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் 92. கீழ்கண்ட எந்த சுற்றுலாத்தலம் ஏரி காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என புனைப்பெயர் பெற்று அழைக்கப்படுகிறது. ஏற்காடு. 93. வெள்ளியங்கிரி மலை தெற்கின் கைலாஸ் எனப்படுகிறது. சரி. மேகமலை உயர்ந்த மேகங்களை குவியும் பகுதி எனப்படுகிறது. சரி. ஆவும் சரி, ஆ என்பதும் சரி. 94. பெரியார் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கேரளா. அடுத்து பாருங்க 95. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பவர் ஆளுநர். 97. முதல்வர் ஆவதற்கு வயது வரம்பு. சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு வயது வரம்பு, ஆளுநர் ஆவதற்கு வயது வரம்பு. அப்போ 3 கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. முதல்வர் ஆவறதுக்கு 25, சட்ட மேலவை ஆவறதுக்கு 30, ஓகேங்களா. ஆளுநர் ஆவதற்கு வயது 35. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க 98. ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட 10 ஆண்டுகளாக அக்கட்சி அரசியல் செயல்பாடுகளை ஈடுபட்டிருக்க வேண்டும். ஓகேங்களா. தவறு. அக்கட்சி வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சரி. அப்போ ஃபஸ்ட்டு இது தவறு, 2வது இது சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து 99. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு கட்சி முறை உடைய நாடு சீனா, வடகொரியா. சீனா, வடகொரியா ஒரு கட்சி. இரு கட்சி முறை உடைய நாடுகள் பிரிட்டன் நாட்டில் தொழில் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி உள்ளது. அமெரிக்கா நாட்டில் குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி உள்ளது. சரி. தேர்தல் ஆணையத்தின் தலைமை இடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. சரி. இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையான கட்சிகள் காணப்படுகிறது. இந்தியாவில் தான் உலகிலேயே அதிகமான கட்சி காணப்படுவது. சரி. இந்தியாவில் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை என இந்தியாவில் 3 படிநிலைகளில் கட்சிகள் காணப்படுகிறது. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 100. அரசியல் கட்சி தோற்றுவதற்கு கூற்றுகளில் தவறானது எது? ஓகேங்களா. இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். சரி. குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள், அவர்கள் ஒவ்வொன்றும் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும். சரி. கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். சரி. மத்திய ஆட்சி செய்யும் கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்க வேண்டும். தவறு. ஓகேங்களா. ஆன்சர் டி. மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் ஆளுநர், முதலமைச்சர். உண்மையான தலைவர் முதலமைச்சர், பெயரளவில் தலைவர் ஆளுநர். ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 102. சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஸாக நியமிக்கப்படுகிறார். முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா. சட்டமேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. சரி. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஓகேங்களா. சரி. தமிழ்நாட்டில் கீழவை மட்டுமே உள்ளது. ஓகேங்களா. சரி. தமிழ்நாடு ஓரவை சட்டமன்றமாகும். சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அச்சு இயந்திரம். கொஸ்டின் நம்பர் 104. அச்சு இயந்திரம் சோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1453. 105. அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936 மற்றும் ஆகாசவாணி என்ற பெயர் வைக்கப்பட்ட ஆண்டு 1950.
1956. அப்போ அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கிறது 1936. ஆகாசவாணி என்ற பெயர் வைக்கப்பட்ட ஆண்டு 1956. அப்போ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்கக்கூடிய 2ஆம் டேர்மினுடைய இயல் 2லேருந்து வினா வங்கி டேம் 2லேருந்து வினா வங்கி வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.